நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. வணக்கம் நண்பர்களே. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இப்பதான் எல்லாத்துக்குமே கமெண்ட் ரிப்ளை மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அது எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்களுக்கு நான் ரிப்ளை அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரிப்ளை கொடுக்கும் பொழுது ஒரு சிஸ்டர்னு நினைக்கிறேன், சிஸ்டர் தான் நினைக்கிறேன். ஸோ தேவின்ற பேர்ல தான் வந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஏஐ பேபி டாக்கிங் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ யூடியூப்ல லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக அவங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருந்திருக்குது. இந்த சமயம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சஸ்பெண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக சேனல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வார்னிங் எல்லாம் கடந்து வந்துருச்சா அப்படின்றத பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையை வச்சு தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா தான் அடுத்த கட்டம் அப்படின்றது சஸ்பெண்டுக்குள்ள போகும். அதாவது சேனல் டோட்டலாக வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. யூடியூப் ஸ்டுடியோ எதுவுமே ஒர்க் ஆகாது, ஆட்சன்ஸும் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட்ல டோட்டலாக க்ளோஸ்டு, எனக்கு ஃபைனலாக வந்துடுச்சு, தேர்டு ஸ்ட்ரைக் வந்து டோட்டலாக சேனல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு நம்மளால ரெக்கவரி பண்ணவே முடியாது. இது நார்மலா சின்ன சேனலுக்கும் சரி, இல்ல வந்துட்டு நல்ல பெரிய மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு இருக்கிற சேனலுக்கும் சரி. ஸோ இதுதான். அதனாலதான் நான் அடிக்கடி எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, ஸோ காமனா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஏஐ முழுமையா நம்பாதீங்க. இதை நம்பி வீடியோ போடாதீங்க. ஈஸியா இருக்குன்றதுக்காக முழுமையா அதை எடுத்துக்காதீங்க, டேக் ஓவர் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப நீங்க சிஸ்டர் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ எதுக்கும் நீங்க வந்துட்டு யூடியூப் ஹெல்ப் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ யூடியூப் ஹெல்ப் சென்டர் வந்துட்டு நீங்க ஆப்ல போனீங்கனாலே இருக்கும், ஒய்டி ஸ்டுடியோக்குள்ள போனீங்கனாலும் வந்துட்டு இருக்கும். அதுல போயிட்டு ஹெல்ப் சென்டர் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். அதன் மூலியமா நீங்க அப்பீல் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு டோட்டலா எதுவுமே முடியல, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இப்பதான் வந்திருக்குது, மெயில் இப்பதான் வந்திருக்கு, எனக்கு டோட்டலா சேனல் வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம அப்பீல் கொடுக்கல, ஆனாலும் இவங்க வந்துட்டு சேனல் டோட்டலா ஒரே டைம்ல எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்பீல் கொடுங்க. அதுல யூடியூப் உங்களுடைய என்ன மெயில் ஐடி நீங்க கொடுத்துருக்கீங்களோ, யூடியூப்ல என்ன மெயில் ஐடி போட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்குள்ள போனீங்கன்னா அதுல இருக்கும். அல்லது நீங்க ஸ்டுடியோக்குள்ள போனீங்கனாலே அதுல அப்பீல் பண்ற ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். அதன் மூலியமா நீங்க அப்பீல் அப்படின்றது பண்ணுங்க. கண்டிப்பா அப்பீல் பண்ணீங்கன்னா அதை ரெக்ரெட், அதாவது அதை கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒருவேளை மேபி சிஸ்டமோடைய எரர் கூட இருக்கலாம். பட் சிஸ்டம் எரர் அப்படின்றது இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹியூமன் ரிவ்யூ பார்ப்பாங்க. ஓகே இது வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ என்னன்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் முழுமையாக வீடியோ போட்டாலும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஒருவேளை நீங்கள் வேற யாராவது கண்டென்ட் எடுத்து நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கலாம், மேபி அந்த மாதிரி நடந்திருக்கலாம். பட் ஏஐ மட்டுமே வச்சு போட்டிருக்கீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது எரர்னால சிஸ்டம் தவறா ட்ரிகர் ஆனதுனால கூட இது நடந்திருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்க அப்பீல் கொடுங்க. அப்பீல் கொடுக்காமலாம் இருக்காதீங்க. நீங்க வந்து எக்ஸ் தளம் மூலியமா நீங்க போயிட்டு டேக் பண்ணுங்க. யூடியூப் டீம் இந்தியான்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்தராக அவங்க டீட்டெயில் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அந்த யூடியூபோடைய வந்துட்டு டீம் இந்தியா அப்படின்றத கரெக்டாக பார்த்து அதனுடைய அஃபிஷியல் தானே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா, முழுமையா ஏஐ நம்பாதீங்க. ஆனா ஏஐ முழுமையா நம்பினா உடனே சஸ்பெண்ட் ஆயிடுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க அப்பீல தான் ஒருவேளை வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்ததை, ஒருவேளை வார்னிங் வந்தது தான் இவங்க சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் சஸ்பெண்ட்னா ஃபைனல் ஸ்டேஜ் 3 ஸ்ட்ரைக், அதாவது வார்னிங், அது முதல் ஸ்ட்ரைக்கு, இரண்டாவது ஸ்ட்ரைக்கு, 3 கம்ப்ளீட் ஆச்சுங்களா, 3வது ஸ்ட்ரைக்கு தான் இந்த டெர்மினேட் அப்படின்றது வந்துட்டு சஸ்பெண்ட் அப்படின்றது நடக்கும். பட் இவங்க எதை சொல்றாங்க அப்படின்றது எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா இதை பொறுத்தவரைக்கும் இதை வச்சு பார்க்கும்பொழுது நீங்க யூடியூப்ல போயிட்டு வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ மூலியமா அப்பீல் கொடுங்க. அதாவது இந்த கண்டென்ட் என்னுடைய கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி அப்பீல் கொடுங்க. நம்ம இதை பற்றி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்கலைன்னா அதையும் பார்த்துட்டு அதுல வந்துட்டு சேர்த்து நீங்க அப்பீல் அப்படின்றத கொடுங்க. அதாவது இது என்னுடைய கண்டென்ட் தான், நான் தான் கிரியேட் பண்ணேன், நான் தான் இதுக்கு ஐடியா கொடுத்தேன், ஸோ இதை வந்துட்டு எடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆனா நீங்க அங்க மெயில் அனுப்புறத நல்லா யோசிச்சு நல்லா தெளிவா வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது உங்களுடைய கண்டென்ட் இருக்கு, ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சொல்லி நீங்க மெயில் பண்ணுங்க. ஒரே தடவை தான் அப்பீல். அந்த அப்பீலுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுடைய சூழ்நிலை புரியுது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த சூழ்நிலையில நானும் இருந்திருக்கிறேன். என்னுடைய 20 சேனல்ல கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4-5 சேனல் அப்படின்றது மானிட்டேஷன் எனேபிள் ஆகி பணம் வந்துட்டு இருந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நடந்தது. இப்போ நீங்க வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இது நடந்துருச்சுன்னா அடுத்த கட்டம், ஏன்னா ஒண்ணுமே இல்லாம நீங்க அங்கிருந்து இதை கொண்டு வந்துட்டீங்க. மறுபடியும் இதை உங்களால இன்னும் சிறப்பா பாதுகாப்போட உங்களால கொண்டு போக முடியும். அதனால கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த இடத்துல என்ன வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அது சொல்யூஷனா ஆகாது அப்படின்றது எனக்கு தெரியும். பட்
ஃபைனல் இதுதான் அப்படிங்கும்பொழுது எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஸோ கவலைப்படாதீங்க. இனி உங்களுக்கு எதுவுமே தெரியாம வீடியோ போட்டீங்க, இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்படின்றத போடுங்க. ஃபர்தரா என்ன விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.